சர்வதேச அரசியலில் மோடியுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க யாரும் விரும்புவதில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் மோதல் ஒன்றுதான் போக்கு என்று அன்றாடம் யாரையாவது வம்பிற்கு இழுப்பதுதான் அமெரிக்க அதிபராக சில மாதங்களுக்கு முன்பு பதவியேற்ற டிரம்பின் கொள்கையாக உள்ளது. அதன்படி இந்தியா மீது 25% வரியை விதித்து புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இதனால் இந்தியாவில் உள்ள திருப்பூர், கோவை உள்ளிட்ட ஊர்களுக்கும் இந்தியா தவிர இதர நாடுகளின் நிலை என்ன என்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் எழுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரியில் 2வது முறை பதவிக்கு வந்ததிலிருந்து சர்வதேச நாடுகளுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நடவடிக்கையில் இறங்கினர். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பல நாடுகள் அதே அளவுக்கு இறக்குமதி செய்வதில்லை. அமெரிக்க பொருட்களுக்கு மிக அதிக வரி விதிக்கின்றன என குற்றம் சாட்டினார். கடந்த ஏப்ரலில் வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி முறையை அறிமுகப்படுத்தினார். அதன் பின் பேச்சு நடத்துவதற்கு வசதியாக அந்த வரியை ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்தார். பேச்சு நடத்தி அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்த நாடுகளுக்கு வரியை குறைத்து உத்தரவிட்டார். இந்தியா சார்பில் பேச்சு நடந்தபோது அமெரிக்காவுடன் எந்த முக்கிய ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை. மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதையும் ராணுவ தளவாடங்களை இந்தியா இறக்குமதி செய்வதையும் அமெரிக்கா எதிர்க்கிறது. இதுகுறித்து அதிபர் டிரம்ப் சமீபத்தில் கூறுகையில், உலகிலேயே இறக்குமதிக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மேலும் உக்ரைனில் நடத்தி வரும் போரை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தி வரும் வேளையில் இந்தியா சீனாவுடன் இணைந்து ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. இது நல்லதல்ல என்றார். இதுபோன்ற காரணங்களால் இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் சமீபத்தில் கையெழுத்திட்டார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் வாங்குவதற்காக அபராதமும் விதித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் இந்திய ஏற்றுமதிக்கு 25% வரி விதித்து அறிவித்திருப்பது பல துறைகளை கடும் நெருக்கடிக்கு தள்ளியிருக்கிறது. அந்த வகையில் ட்ரம்ப் அறிவிப்பால் ஜவுளித்துறையினர் கடும் நெருக்கடியிலும் குழப்பத்திலும் இருக்கின்றனர். இந்திய ஜவுளித்துறையை பொறுத்தவரை சர்வதேச சந்தை விலையை விட கூடுதல் விலைக்கு பஞ்சு கொள்முதல் செய்து இந்திய ஜவுளித்துறையினர் ஜவுளி பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்நாட்டில் கிடைக்கும் பருத்தி போதாத நிலையில் 11% இறக்குமதி வரியுடன் பருத்தி இறக்குமதி செய்து ஜவுளி பொருட்கள் தயாரிக்கின்றனர். இதனால் சர்வதேச நாடுகளுடன் கடுமையாக போட்டியிட்டு தொழிலை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்பாராத விதத்தில் இந்தியாவுக்கான ஏற்றுமதி வரி 25% அமெரிக்கா விதித்திருப்பது ஜவுளித்துறையை கடும் நெருக்கடிக்கு தள்ளி இருக்கின்றன. ஒட்டுமொத்த வரி விகிதம் குறித்து கணிக்க முடியாமல் இருப்பதாக பருத்தி ஜவுளி ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் துணைத் தலைவர் ரவிசாம் தெரிவித்தார். இந்திய ஜவுளி தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தலைவரான பிரபு தாமோதரன் கூறும்போது, வரி விதிப்பு தொடர்பாக இந்தியாவிற்கு வந்து அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தும் விவாதத்துக்கு பின்னர் இதில் ஒரு தெளிவான முடிவு தெரியும் என தெரிவித்திருக்கின்றார். இந்த வரி விதிப்பு கோவையில் ஜவுளி ஏற்றுமதியை பாதிக்கும் என்று ஜவுளி தொழில் முனைவோர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் திருப்பூர் முதலிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக பின்னலாடை ஏற்றுமதியில் 34% பங்களிப்புடன் முன்னிலையில் வகிக்கிறது. கடந்த 2024 முதல் 25 நிதியாண்டில் அமெரிக்காவுக்கு மட்டும் 22,486 கோடி ரூபாய்க்கு பின்னலாடை ஏற்றுமதி நடந்துள்ளது. அமெரிக்கா இந்தியாவுக்கான வரியை திடீரென உயர்த்தியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் பாகிஸ்தான், வியட்நாம், வங்கதேசம் போன்ற போட்டி நாடுகளுக்கான வரியை கணிசமாக குறைத்துள்ளதால் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் போட்டி பல மடங்கு அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பின்னலாடை ஏற்றுமதிக்கு அமெரிக்காவில் 26.50% இருந்த வரி தற்போது 41.50% உயர்த்தப்பட்டுள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வங்கதேச வரி 30% என்பது 20% குறைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு 19%, இலங்கைக்கு 20% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான வரி 25% உயர்ந்துள்ளதால் திருப்பூருக்கான ஏற்றுமதி ஆர்டர்கள் இந்த ஆண்டில் தடைபட வாய்ப்புள்ளது. இந்தியாவுக்கு வரியை உயர்த்தியதுடன் போட்டி நாடுகளுக்கு வரியை குறைத்துள்ளதால் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழில்துறையினர் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறும்போது, இந்தியாவில் சில நிறுவனங்கள் அமெரிக்காவை மட்டும் நம்பி 100% வர்த்தகம் செய்கின்றன. அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் சமாளிக்கலாம். அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்வோர் டாரிஃப் உயர்வால் நிச்சயம் பாதிக்கப்படுவர். மத்திய அரசு நிச்சயம் மாற்று நடவடிக்கை எடுக்கும். அரசுக்கு பக்கபலமாக நிற்போம். சர்வதேச சந்தையில் வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் 5% வரி வித்தியாசம் இருக்கிறது. அதை ஈடுகட்டும் வகையில் டியூட்டி டிராபேக் மற்றும் வட்டி மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் என்பதால் ஒட்டுமொத்த வர்த்தக குறைபாடு ஏற்படாது. இருப்பினும் குறு சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படும், வேலை வாய்ப்பும்
மேலும் பாதிக்கப்படும். அமெரிக்காவின் வரி உயர்வை சமாளிக்கும் வகையில் தற்காலிகமாக வர்த்தக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிரந்தரமாக சுமூக தீர்வை கண்டறிய வேண்டும் என கூறினார். ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 25% வரி விதித்துள்ளதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஆண்டு ஒன்றுக்கு அமெரிக்காவுக்கு $8,650 கோடி மதிப்புள்ள இந்திய ஏற்றுமதி நடக்கிறது. இவற்றில் அமெரிக்காவின் வரி விலக்கு சட்டப்படி பாதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விலக்கு அளிக்கிறது. மருந்து பொருட்கள், எரிசக்தி பொருட்கள், முக்கியமான கனிமங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவற்றுக்கு 25% வரி விலக்கு பொருந்தாது. எனவே $4,800 கோடி, அதாவது மொத்த ஏற்றுமதியில் ஏறத்தாழ பாதி மதிப்புள்ள இந்திய ஏற்றுமதிக்கு மட்டுமே பாதிப்பு இருக்கும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் $1,030 கோடி மதிப்புள்ள ஆடைகள் ஏற்றுமதி, $1,200 கோடி மதிப்புள்ள நவரத்னங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி, $224 கோடி மதிப்புள்ள இறால் ஏற்றுமதி, $118 கோடி மதிப்புள்ள தோல் மற்றும் காலனி ஏற்றுமதி, $234 கோடி மதிப்புள்ள ரசாயனங்கள் ஏற்றுமதி, $900 கோடி மதிப்புள்ள எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் ஏற்றுமதி ஆகியவை பாதிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது மேலும் 68 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் மீது புதிய வரிகள் அமலுக்கு வர இருந்த நிலையில் புதிய வரி விதிப்பை ட்ரம்ப் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதற்கான நிர்வாக ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். அதன்படி சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 39% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 31% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். லிechtenstein மீதான வரி 37%இலிருந்து 15% குறைக்கப்பட்டுள்ளது. மலேசியா மீதான வரி 25%இலிருந்து 19% குறைக்கப்பட்டுள்ளது. கம்போடியா மீதான வரி 49%இலிருந்து 19% குறைக்கப்பட்டுள்ளது. பதிலுக்கு அமெரிக்க பொருட்கள் மீது தங்களது வரி விதிப்பு 0 இருக்கும் என்று கம்போடியா அறிவித்துள்ளது. ஜப்பான் மீதான வரி விதிப்பு 25%இலிருந்து 15% குறைக்கப்பட்டுள்ளது. தாய்வான் மீதான வரி விதிப்பு 32%இலிருந்து 20% குறைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து மீதான வரி விதிப்பு 36%இலிருந்து 19%, வங்காளதேசம் மீதான வரி விதிப்பு 35%இலிருந்து 20% குறைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், இலங்கை, மியான்மர், லாவோஸ் ஆகிய நாடுகள் மீது தலா 40% வரியும், பாகிஸ்தான் மீது 19% வரியும், இலங்கை மீது 20% வரியும், இங்கிலாந்து மீது 10% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெறாத நாடுகள் மீது 10% அடிப்படை வரி மட்டுமே விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பாமுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார். அப்போது வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிக்க மெக்சிகோவுக்கு 90 நாட்கள் கால அவகாசம் அளிக்க முடிவு செய்யப்பட்டது. மேற்கண்ட 90 நாட்களில் மெக்சிகோ பொருட்கள் மீதான வரி 25% இருக்கும். இதற்கிடையே அண்டை நாடான கனடாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி விதிப்பை 25%இலிருந்து 35% உயர்த்தும் அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. வரி உயர்வு நேற்று அமலுக்கு வந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாவிட்டால் வரி விதிப்பு 35% உயர்த்தப்படும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் என்று அறிவித்த கனடாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வது கடினம் என்றும் அவர் கூறியிருந்தார். இதன்படி சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் அதிகம் பேரை கைது செய்யவும் கனடா தவறிவிட்டது என்று வரி உயர்வுக்கு வெள்ளை மாளிகை காரணம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா கைவிட வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க போவது இல்லை என இந்தியா முடிவு செய்திருப்பதாக ட்ரம்ப் ஒரு புதிய செய்தியை கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் அளித்த பேட்டியில், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா இனி வாங்காது என கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யா என்பது தெரியாது, ஆனால் இது ஒரு நல்ல முடிவு என்றார். எனினும் இந்திய தரப்பிலிருந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவது நிறுத்தம் தொடர்பாகவோ ட்ரம்ப் வெளியிடும் பிதற்றல்களுக்கு பதிலடியோ இதுவரை ஒன்றும் வரவில்லை. எது எப்படியோ வர்த்தக பேச்சு எப்படி முடியும், வரி விதிப்பு பின்வாங்கல் இருக்குமா என இந்திய நிறுவனங்கள் எதிர்பார்த்துள்ளனர் என்பதை கோடிட்டு காட்டி இந்த காணொளியை இங்கு நிறைவு செய்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.